ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 8ல் பார்த்தீங்கன்னா ரீயூனியன் வாரம் இல்லையா? எலிமினேட் ஆன 8 கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வாய்ப்பு இதை நான் பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறேன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா, ஆர்னவ், சாச்சனா, சுனிதா, வர்ஷினி, ரவி, சிவா, ரியா இவங்க எல்லாரும் உள்ளே வந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விஷாலோட லவ் ட்ரையாங்கிள் பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. ரவி சார் வந்துட்டு ரிவ்யூ தராங்கிற பேர்ல வெளியில் நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே ஒப்பிச்சிட்டு இருந்தாரு. பிக் பாஸே போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒப்பிச்சிட்டு இருந்தாரு. விஷாலுக்கு மட்டும் ரொம்ப பில்டப் வேற கொடுத்தாரு. வஞ்ச புகழ்ச்சியா என்னன்னு சொல்லி தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா லவ் ட்ரையாங்கிள் தப்பா போயிடுச்சுன்னு விஷாலுக்கு இப்பதான் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சாச்சனா வேற அவரை பிளே பாய்னு சொல்லிட்டாங்களா, அவரோட ஃபீலை வந்துட்டு சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் ரியா பார்த்தீங்கன்னா முத்து கொண்டு சொம்பு தூக்குன மாதிரி தான் இருந்தது. வர்ஷினி எப்பவும் போல கேஷுவலாக அவங்க ஃபீட்பேக்கை சொன்னாங்க. சிவா பெருசாக ஒன்றும் சொன்ன மாதிரியே இல்லை. தர்ஷா வந்துட்டு அவங்க மனசில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்ததோ அத்தனையுமே கேட்டாங்க. அது எல்லாமே அவங்க மனசில் இருந்த வஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆர்னவ் தான் இருக்கலையே ஹைலைட்டு. எல்லாத்தையும் எந்த அளவுக்கு மட்டம் தட்டி அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து பேசினாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸே எல்லாரும் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா தான் கொஞ்சம் அமைதியானாரு. அப்புறம் விஷால் கிட்ட யாரை லவ் பண்ற, யாரை கல்யாணம் பண்ணிக்க போற, எப்ப கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே வந்துட்டு அன்ஷிதாக்காக அடிச்சுக்கிறாங்கிறது ரொம்ப பச்சையா தெரிஞ்சது. ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு, லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு. பிக் பாஸ் வந்துட்டு இந்த 8 கண்டஸ்டன்ஸ் இப்போ உள்ள வந்திருக்காங்க இல்லையா, இந்த 8 கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவங்கள ஒருத்தரை வந்துட்டு எலிமினேட் பண்ணி அனுப்ப போறாங்க. மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு பவித்ரா இல்லாட்டி விஷால் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறமா பணப்பெட்டி வைப்பாங்க, பார்க்கலாம் அந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ்லாம் இப்போ உள்ள வந்தாங்க இல்லையா, அவங்களோட என்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ஃபீட்பேக்லாம் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனா தான் இருந்ததா, இல்ல வஞ்சம் தீர்த்த மாதிரி இருந்ததா? மெயினா வந்துட்டு ஆர்னோ பேசினதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். காலையில இருந்து என்ன போட்டு அடி கடைசியில சாச்சனா வரைக்கும் என்ன பிளே பாய்னு சொல்லிட்டு